உலகம் முழுவதும் உள்ள மெயின் டிவி தமிழ் நேயர்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் பரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆயுதங்களை கீழே போடச் சொன்னால் உள்நாட்டு போர் வெடிக்கும். லெபனான் ராணுவத்திற்கு ஹிஸ்புல்லா அதிரடி எச்சரிக்கை. ஈரான் தலைவரை சந்தித்த பிறகு அறிவித்த ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர். ஷியா சன்னி என்ற பாகுபாடு ஈரானிடம் கிடையாது. இருதரப்பு போராளிகளையும் தொடர்ந்து ஆதரிப்போம். பிரிவினையை தூண்டி குளிர்காய நினைத்தவர்களுக்கு அலி லாரிஜானி மரண அடி. அகண்ட இஸ்ரேல் ஒருபோதும் அமையாது. நெத்தன்யாகுவின் கருத்து தீவிரவாதம் என்று அமீரகம் மற்றும் ஓமன் எதிர்ப்பு. வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கொள்ளும் நெத்தன்யாகு. அரபு நாடுகள் இனியாவது விழித்துக் கொள்ள வேண்டும். நெத்தன்யாகுவின் அகண்ட இஸ்ரேல் கனவு குறித்து எச்சரிக்கை விடுத்த சையத் மாலிக் அல் ஹவுதி. காசாவில் உணவு வாங்கச் சென்று குழந்தையை பறிகொடுத்த தாய். தொடர்ந்து வேடிக்கை பார்க்கும் உலகம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். லெபனான் அரசு ஆயுதங்களை கீழே போடச் சொன்னால் உள்நாட்டு போர் வெடிக்கும் என ஹிஸ்புல்லா அமைப்பு எச்சரித்துள்ளது. ஈரான் தலைவர் அலி லாரிஜானியுடனான சந்திப்பிற்கு பிறகு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. லெபனான் அரசு தங்கள் ஆயுதங்களை கீழே போடச் சொல்வதன் மூலம் இஸ்ரேலிடம் லெபனானை ஒப்படைக்க சிலர் தயாராகிவிட்டதாக ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் நயீம் காசிம் குற்றம் சாட்டியுள்ளார். ஹிஸ்புல்லா ஒருபோதும் ஆயுதங்களை கீழே வைக்காது என்றும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஈரான் உயர் பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானியை சந்தித்த பின்னர் தொலைக்காட்சியில் உரையாற்றிய அவர், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் அழுத்தங்களுக்கு அடிபணிந்து ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுதங்களை லெபனான் அரசு கீழே போடச் சொல்கிறது. ஆனால் ஒருபோதும் எங்களால் அது முடியாது. அதற்காக என்ன விலை கொடுக்கவும் தயாராக இருக்கின்றோம். லெபனான் மற்றும் பாலஸ்தீனில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு தொடரும் வரை தங்களுடைய ஆயுத போராட்டம் தொடரும் என்றார். ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை கீழே போட வைப்பது நாட்டை அழிவுக்கு இட்டுச் செல்லும் எனவும், ஹிஸ்புல்லாவின் ஆயுதம் கீழே இறங்காது. ஈரானும் லெபனான் அரசிடம் ஆதரவான கருத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் போருக்கு முன்பு எப்படி ஹிஸ்புல்லா வலிமையாக இருந்ததோ அதே போன்ற ஒரு வலிமையை விரைவில் பெறுவோம் என்றும் பொதுச் செயலாளர் நயீம் காசிம் தெரிவித்துள்ளார். சன்னி பிரிவின் ஹமாஸையும் ஷியா பிரிவான ஹிஸ்புல்லாவையும் ஒரே நேர்கோட்டிலேயே சரிசமமாக பார்க்கிறோம் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் அலி லாரிஜானி தெரிவித்துள்ளார். சமீபத்தில்தான் ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளராக அலி லாரிஜானி நியமிக்கப்பட்டார். பதவியேற்றதிலிருந்து தனது வெளிநாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ள அவர் ரஷ்யா மற்றும் ஈராக் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு லெபனானின் உயர்மட்ட அரசியல் தலைவர்களை சந்திப்பதற்காக பெய்ரூட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு அரபு ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர், தங்களுக்கு லெபனான் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளுடன் வரலாற்று உறவுகள் உள்ளன. இந்த உறவுகள் பல ஆண்டுகளாக நீடித்து வருகின்றன என்றார். லெபனான் தங்களுக்கு சகோதர நாடு. தங்கள் உறவு ஆழமான வேர்களையும் வரலாற்றையும் கொண்டுள்ளது. எல்லா சூழ்நிலைகளிலும் லெபனானுடன் தாங்கள் நிற்கின்றோம். லெபனானின் உள்நாட்டு அரசியலில் தலையிட மாட்டோம் என்றும், அதே நேரம் அந்த நாட்டை பாதுகாக்கும் போராளி குழுக்களை நாங்கள் மதிப்போம் என்று தெரிவித்தார். இது ஈரானின் தார்மீக கடமை என்றும் கூறினார். அது ஷியா அமைப்பாக இருந்தாலும் சன்னி அமைப்பாக இருந்தாலும் நியாயத்தின் பக்கம் நிற்போம். தாங்கள் சன்னி இயக்கமான ஹமாஸையும் ஷியா அமைப்பான ஹிஸ்புல்லாவையும் ஒரே நேர்கோட்டிலேயே சரிசமமாக பார்க்கின்றோம். இதில் கேள்வி எழுப்புபவர்கள் ஈரானின் கொள்கைகளை புரிந்து கொள்ளவில்லை என்றார். லெபனானில் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் உள்ளனர். ஹசன் நஸ்ருல்லாவின் இறுதிச் சடங்கில் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்கள் என அனைத்து மக்களையும் நாங்கள் கண்டோம். லெபனானை பாதுகாப்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கும் கடமை என்று தெரிவித்தார். ஹிஸ்புல்லாவிற்கு எதிரான போரில் சித்தாந்த ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இஸ்ரேல் தோல்வியை தழுவியது. லெபனான் அதிபர் ஜோசப் பவுன் மற்றும் பிரதமர் நவாப் சலாம் ஆகியோருடனான சந்திப்பு குறித்து பேசிய அவர், ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது எங்கள் நிலைப்பாடு குறித்து தெளிவாக விவரித்தோம் என்றும், லெபனானின் உள்நாட்டு அரசியலில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்றும் கூறியதாக தெரிவித்துள்ளார். ஈரான் தலைவரின் இந்த நிதானமான தொலைநோக்கு பார்வை கொண்ட கருத்து ஷியா சன்னி மற்றும் கிறிஸ்தவ பிரிவினரிடம் சச்சரவை உண்டாக்கி குளிர்காய நினைத்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா அவர்களை ஆதரிக்கக்கூடிய அரபு தலைவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. நெத்தன்யாகுவின் அகண்ட இஸ்ரேல் திட்டம் அரபு நகை இல்லாமலாக்கிவிடும் என்றும், இந்த திட்டத்தை தவிடு பொடியாக்குவோம் என்றும் ஏமன் ஹவுதி படைகளின் தலைவர் சையத் மாலிக் அல் ஹவுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக நெத்தன்யாகு கூறிய கருத்துக்கு பதிலளித்து அறிக்கை விட்டுள்ள அவர், அரபு நகிற்கு அவமானம் மற்றும் அதன் மீதான நேரடி தாக்குதல் என்று கூறியுள்ளார். நெத்தன்யாகுவின் கருத்துக்களில் உள்ள ஆபத்துக்களை எச்சரித்துள்ள அவர், சில அரபு நாடுகள் இஸ்ரேலுடன் பொருளாதார வர்த்தகம் மேற்கொள்வதை புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
அகண்ட இஸ்ரேல் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே மேற்கு கரையில் பாலஸ்தீனியர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் நடவடிக்கையை இஸ்ரேல் மேற்கொண்டு வருவதாகவும் முஸ்லிம்களின் சொத்துக்களை சூறையாடுவதாகவும் தெரிவித்தார். இதுவரை யூதர்கள் 200க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் அல்-அக்ஸா பள்ளியின் மத்தியிலேயே இஸ்ரேல் கொடியேற்றியதை அகண்ட இஸ்ரேல் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே பார்க்க வேண்டும் என்றும் எச்சரித்தார். மேலும் காசாவில் மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டு வருவதாகவும் இதை தடுக்க அனைத்து அரபு நாடுகளும் முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஏமன் ஹவுதி படைகளின் தாக்குதல்களை விவரித்த அவர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நிற்கும் வரை தாக்குதல்கள் தொடரும் என்று உறுதி கூறினார். மேலும் புனித தலமான அல்-அக்ஸாவை பாதுகாக்க அனைத்து அரபு நாடுகளும் முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்த அவர் அதில் பின்வாங்குவது தங்கள் இறையாண்மையை கைவிடுவதற்கு சமம் என்றும் விமர்சித்தார். கத்தார் தலைநகர் தோஹாவிற்கு மொசாத் இயக்குனர் டேவிட் பார்னியா திடீர் விஜயம் செய்துள்ளது பல்வேறு முரண்பட்ட சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. மொசாத் அமைப்பின் இயக்குனர் டேவிட் பார்னியா கத்தாருக்கு பயணம் செய்துள்ளார். இது தொடர்பாக இஸ்ரேல் ஊடகங்கள் பல்வேறு முரண்பட்ட தகவல்களை வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் சேனல் 12 வெளியிட்டிருக்கும் செய்தியில் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானியை சந்தித்ததாக கூறியுள்ளது. ஆனால் 3 வாரங்களுக்கு முன்பு போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை இஸ்ரேல் முறித்துவிட்டது. அதன் பிறகு அது தொடர்பாக எந்த முன்னெடுப்புகளும் இல்லை. இந்த பயணம் காசா நகரத்தை முழுமையாக கைப்பற்றுவதற்கான மோசடி திட்டத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு வெளிப்படையான முயற்சியாகவே பார்னியா வருகை பார்க்கப்படுகின்றது. அதே போல நெதன்யாகுவின் அழுத்தத்தின் பேரிலேயே அவருடைய கத்தார் பயணம் அமைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் ஹமாஸின் கலில் அல்ஹையா தலைமையிலான தூதுக்குழு பேச்சுவார்த்தைக்காக எகிப்தில் முகாமிட்டுள்ளது. ஆனால் நெதன்யாகுவிற்கு போரை நிறுத்தி பிணைய கைதிகளை விடுவிக்க மனமில்லை என்றும் காசாவை முழுமையாக கைப்பற்றுவதே அவருடைய இலக்கு என்றும் மற்றொரு இஸ்ரேலிய ஊடகம் ஒன்று செய்தியினை வெளியிட்டுள்ளது. லெபனான் அரசு ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்க முயற்சிக்கும் நிலையில் ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி லாரிஜானியை பொதுச் செயலாளர் நயீம் காசிம் சந்தித்து பேசியது ஹிஸ்புல்லா படையை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. லெபனானுக்கு வருகை தந்த ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் அலி லாரிஜானியை நயீம் காசிம் சந்தித்து பேசியுள்ளார். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான போருக்கும் தொடர்ந்து ஆதரவு அளித்ததற்கு நன்றி தெரிவித்த அவர் லெபனான் மற்றும் ஈரானிய மக்களுக்கு இடையிலான சகோதரத்துவ உறவுகள் என்றும் தொடர்ந்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஹிஸ்புல்லா தொடங்கிய காலத்திலிருந்து ஈரான் பரவலான ஆதரவை தெரிவித்து வருவதாகவும் அதற்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கும் என்றும் தெரிவித்தார். லெபனானின் ஹிஸ்புல்லாவிற்கு எதிரான பல்வேறு அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்ட நேரத்தில் லாரிஜானியின் வருகை அமைந்துள்ளது. லெபனான் அமைச்சரவையில் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இதற்கு ஈரான் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது அமெரிக்கா இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு திட்டத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறியிருந்த நிலையில் அது லெபனானின் ஒரு தரப்பு சன்னி மற்றும் கிறிஸ்தவ தலைவர்களின் எதிர்ப்பை சந்தித்தது. லெபனான் பிரதமர் லாரிஜானியை சந்தித்த போது கூட எங்கள் உள் விவகாரங்களில் தலையிடுவதை நிராகரிக்கின்றோம் என்று கூறியிருந்தார். ஹிஸ்புல்லா ஆயுதம் ஏந்துவதையும் வெளிநாட்டு ஆதரவை பயன்படுத்துவதையும் தடை செய்கின்றோம் என்று கூறியிருந்தார். பிரதமர் நவாப் சலாமும் இதே கருத்தையே கூறியிருந்தார். இந்த தருணத்தில் தான் லாரிஜானியை ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் நயீம் காசிம் சந்தித்து பேசியுள்ளார். இது ஹிஸ்புல்லா படையை உற்சாகப்படுத்தியுள்ளது. நெதன்யாகுவின் அகண்ட இஸ்ரேல் திட்டம் தீவிரவாதத்தின் மறுபெயர் என்று ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமன் உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அகண்ட இஸ்ரேல் திட்டம் என்ற பெயரில் நெதன்யாகு வெளியிட்டிருக்கும் கருத்து அரபு நாடுகளில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே எகிப்து, ஜோர்டான், பாலஸ்தீன் உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கும் நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன் உள்ளிட்ட நாடுகளும் தற்போது கண்டனம் தெரிவித்துள்ளன. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஜனாதிபதி ஆலோசகர் அன்வர் கர்காஷ் தனது எக்ஸ்தல பதிவில் நெதன்யாகுவின் வார்த்தைகள் தீவிரவாத மற்றும் திமிர் பிடித்த சொல்லாடல் என்று விவரித்துள்ளார். மேலும் நெதன்யாகுவின் கருத்து சர்வதேச சட்டம் மற்றும் ஐநாவின் சாசனத்தை மீறுவதாகும் என்று கூறியுள்ளார். சக நாடுகளுக்கிடையில் அமைதியையும் ஒற்றுமையையும் குலைக்க நினைக்கும் இது போன்ற கருத்துக்களை நெதன்யாகு கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இது போன்ற கருத்துக்களால் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தூதரகங்கள் தாக்கப்படலாம் என்று செய்திகள் பரவிய நிலையில் அது போன்ற செயல்களில் பொதுமக்கள் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். இந்த தகவலால் இங்கிலாந்து, கனடா உள்ளிட்ட நாடுகள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் அங்கிருப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் அறிவுறுத்தியிருந்தன. தொடர்ந்து நெதன்யாகுவின் கருத்திற்கு ஓமனின் கிராண்ட் முஃப்தி ஷேக் அகமது பின் ஹமாத் அலி கலிலியும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அகண்ட இஸ்ரேலை நிறுவுவதற்கான தனது திட்டத்தால் உலக அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளார்.
இது அவரது முன்னோர்களின் மனதில் நீண்ட காலமாக இருந்த கனவு என்றும் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். காசா போரில் பயன்படுத்துவதற்காக இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடாது என்றும் தடை விதிக்க வேண்டும் என்றும் ஜெர்மானியர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கருத்து கணிப்பு முடிவு ஒன்று ஜெர்மனியில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதியை ஓரளவு நிறுத்துவதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு பெரும்பாலான மக்கள் ஆதரவு தெரிவித்திருப்பதாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதில் 83% ஜெர்மானியர்கள் காசா பகுதியில் பயன்படுத்துவதற்காக இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடாது என்று கூறியுள்ளனர். காசாவில் இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு 62% அழுத்தம் கொடுத்திருப்பதாகவும் 30% எதிர்த்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. 60% பேர் பாலஸ்தீன தனிநாடு கோரிக்கையை அங்கீகரிப்பதாகவும் 22% பேர் எதிர்த்துள்ளதாகவும் தெரிகின்றது. காசா விவகாரத்தை கருத்தில் கொண்டு ஜெர்மனி இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளது. அதே நேரம் ஹமாஸிடமிருந்து பிணைய கைதிகளை மீட்பதில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இஸ்ரேலின் நீண்டகால நட்பு நாடாகவும் அமெரிக்காவிற்கு பிறகு இரண்டாவது மிக முக்கிய நாடாக திகழும் ஜெர்மனி போர் நிறுத்தத்தை அடைந்து கைதிகளை விடுவிக்க இஸ்ரேல் துரிதமாக செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. மேலும் காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் திட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆயுதங்களை கீழே போட சொன்னால் உள்நாட்டு போர் வெடிக்கும். லெபனான் ராணுவத்திற்கு ஹிஸ்புல்லா அதிரடி எச்சரிக்கை. ஈரான் தலைவரை சந்தித்த பிறகு அறிவித்த ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர். ஷியா சன்னி என்ற பாகுபாடு ஈரானிடம் கிடையாது. இருதரப்பு போராளிகளையும் தொடர்ந்து ஆதரிப்போம். பிரிவினையை தூண்டி குளிர்காய நினைத்தவர்களுக்கு அலி லாரிஜானி மரண அடி. அகண்ட இஸ்ரேல் ஒருபோதும் அமையாது. நெத்தன்யாகுவின் கருத்து தீவிரவாதம் என்று அமீரகம் மற்றும் ஓமன் எதிர்ப்பு. வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கொள்ளும் நெத்தன்யாகு. அரபு நாடுகள் இனியாவது விழித்துக் கொள்ள வேண்டும். நெத்தன்யாகுவின் அகண்ட இஸ்ரேல் கனவு குறித்து எச்சரிக்கை விடுத்த சையத் மாலிக் அல் ஹவுத்தி. காசாவில் உணவு வாங்கச் சென்று குழந்தையை பறிகொடுத்த தாய். தொடர்ந்து வேடிக்கை பார்க்கும் உலகம்.